கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பது பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று அந்நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு நல்ல வார்த்தை. இந்த தெய்வ மனுஷி 84 வயசாம். அப்போ இளம் பருவத்திலிருந்து எத்தனையோ விதமான அனுபவங்கள் அவளுக்கு வந்திருக்கும். எத்தனையோ விதமான சந்தோஷங்களை அவள் அனுபவித்திருக்க கூடும் பல விதங்களிலே. ஆனால் இந்த 84 வயசுலையும் ஒரு காரியத்தை இடைவிடாமல் செய்து வருகிறாளே, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆலயத்தில் ஆராதனை செய்து கொண்டு வருவதுதான் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் தன்னுடைய அனுபவத்திலே எத்தனையோ விதமான நல்லது கெட்டது காரியங்கள், சொந்த பந்தம், இன ஜன பந்துக்கள் என்று கணவன் பிள்ளைகள் என்று எத்தனையோ உறவுகள் மூலமாக கிடைத்த சந்தோஷத்தை காட்டிலும் இவளுக்கு தேவ சமூகத்தில் கிடைத்த சந்தோஷம்தான் மேலானது என்று அனுபவபூர்வமாக அதை அனுபவித்ததுனால தான் அவளால் ஆராதனை செய்யாமல் இருக்க முடியல. அருமையானவர்களே, நான் நினைக்கிறேன் 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிற, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் தெரியல, இவ்வளோ நீண்ட காலம் ஆயுசு நாட்களோடு இருந்திருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் அவள் காத்திருந்தது, ஆராதனை செய்தது, ஆயுள் நாளை கூட்டி கொடுத்தது. இன்றைக்கும் உங்களுக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான அலுவல்களை சந்தித்திருக்கிறீங்க, எத்தனையோ நிகழ்ச்சிகள் உண்டு. ஆனாலும் இவை எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்வது தான் என்ற ஒரு முடிவோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆராதனைக்கு வந்தீங்கன்னா, அது பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதனை செய்வது நான் நினைக்கிறேன் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கும் என்று. ஆம், அந்த சந்தோஷம்தான் அவளுக்கு அப்படி ஒரு பூரிப்பை கொடுத்து அவளுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தது. தேவ சமூகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது எந்த விதத்திலும் குறை சொல்லவே முடியாது. அவ்வளவு மேலானது. இதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கு நீங்கள் எழும்புங்கள், புறப்படுங்கள். முடிந்தால் குடும்பத்தோடு போங்க, நண்பர்களை கூட்டிகிட்டு போங்க, தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றங்கள் வருமே, அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு தீர்க்காயுசின் அனுபவம் வரட்டுமே, சந்தோஷம் வரட்டுமே, சமாதான சுகம் ஆறுதல் கிடைக்கட்டுமே. இவை எல்லாம் ஆராதனை செய்ய செய்ய கிடைக்கிற ஒரு அனுபவம். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் தேவனிடம் கிட்டி நெருங்கி சேருகிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே எந்த மனுஷங்கிட்ட கிட்டி சேர்ந்தாலும் ஒரு நாளிலே கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவன்கிட்ட நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கை இனிமையாகும், இன்பமாக மாறுமே ஒழிய அது துன்பமாக கசப்பாக மாறாது. ஆகவே அந்த தெய்வீக உறவை இன்னும் பலப்படுத்தி கொள்வதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு போங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். தேவனோடு உள்ள நெருக்கம்தான் உலக சிற்றின்ப பாவங்கள் பலவிதமான காரியங்கள் நம்மை விடுதலையாக்கும். தேவன்கிட்ட நெருங்கி வர வர அது அந்த பாவங்களும் வியாதிகளும் பலவீனங்களும் நம்மை விட்டு விலகி போயிடும். ஆகவே அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை இன்றைக்கு ஆராதனை செய்வதற்கு ஆயத்தமாய் புறப்பட்டு போங்கள். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திருச்சபைக்கு செல்லுங்கள். ஆண்டவரை முழு மனதோடு ஆராதனை செய்யுங்க. இந்த நாள், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் வாரமாக இருக்கும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அந்த வயதான அந்த விதவை தேவ சமூகத்தில் ஆராதனை செய்வதையே அவள் நாடினாள், தீர்மானம் எடுத்து வாழ்ந்தாள். அப்பா, அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் யாவருக்குமே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகட்டும். எந்த சூழ்நிலையில் ஆராதனை மட்டும் செய்யாமல் வேறு ஒரு ஜோலிக்கு, ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம கத்தராகிய தெய்வத்தையே ஆராதனை செய்யறதுக்கு ஒரு தீர்மானத்தோடு பிள்ளைகள் முன் வரட்டும்.
உறுதியாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.